போயிட்டாங்க. என்னப்பா வேணும்? பையனுக்கு உடம்பு சரியில்லை, கல்யாணம் பையனுக்கு உடம்பு சரியில்லை, தலையில் ஒரு கட்டி ஒன்று இருக்குது. காலில் வேணுங்க, அப்படி உட்காந்துருக்காங்க. நல்ல அமைதியாக உட்காருங்க, கொஞ்சம் பார்க்கட்டும் அவனா. மன நிறைவாக உட்காருங்க. முதல்ல உள்ளுக்குள்ளே தான் அந்த கட்டி தெரிஞ்சுது, அதை நீங்கள் பார்க்காம விட்டுட்டீங்க. அது கேன்சர் கட்டியா சதை கட்டியாங்கிறத பார்க்கணும், புரியுதா? அது கேன்சர் இல்லை, அந்த கட்டியை கரைச்சி உயிரோட வாழ வைக்கும். இப்படி பண்ணணும், வெற்றியாக்கி தரேன், ஓடிப்போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு நாகப்பட்டினம் எல்லை, நாகப்பட்டினம் 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 சாமி நாகப்பட்டினம் கூப்பிட்டாங்க. நாகப்பட்டினம் வாங்க, வாழவங்களுக்கு வலிவுங்க. காலைல வந்துட்டு வாப்பா. வலிவுங்க ஐயா, காலைல வந்துட்டு வா. உங்களுக்கு வேதாரண்யமா நாகப்பட்டினமா? உனக்கு வேதாரண்யம். உட்காருப்பா. என்னப்பா உடல்நிலையை பற்றி என்னப்பா கோளாறு? மயக்கம் வருது சாமி, அரிப்பு இருக்கு. கண்ணை முடிக்காப்பா, என்னென்னு கேட்குறேன், நல்ல முடிக்காப்பா. முதுகெலும்பிலிருந்து போகக்கூடிய நரம்பில் ஒரு சின்ன பிளாக் பெண்ட் இருக்குது. அதனால் ரத்தங்கள் போக்குவரத்து குறைவாக இருக்குது. இதனால் அடிக்கடி மயக்கம், தள்ளாட்டம் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது, புரியுதா? இதை மாற்றி உனக்கு தெளிவு பண்ணி தந்தால் போதுமா? ஆப்ரேஷன் வேண்டாம், ட்ரை மசாஜில் சரியாயிருவேன். பையனுக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, பொண்ணு கல்யாணம் வைகாசியில் நடந்தாச்சு. பையனை பற்றி பின்னால் பேசுவோம். போயிட்டு வா. வேதாரண்யம் காலைல வந்துட்டாயா? பாஸ்போர்ட் எடுத்தாச்சாயா? பாஸ்போர்ட்னு இருக்குது. ஏன் எடுக்கலை? இது சர்டிஃபிகேட் தொழிலுக்காக கேட்கணும். பத்திரத்தை வச்சு பாஸ்போர்ட் எடு. இப்போ 2 வருஷ காலமாக நீ நடத்துகிற தொழிலில் மனவேதனையும் நஷ்டமும் கடனும் பட்டு இருக்க. வீட்டுக்குள்ளே இருக்கிறது கூட மனசில்லாத குறைபாடுகள் நடக்கு. இதுக்கு செய்வன கோளாறு உண்டானு உன் மனசுக்குள்ள சந்தேகம். அப்படி ஒன்றுமே கிடையாது. ஓகே, கடன் பட்டதுலேருந்து மீட்டி தரேன். வெளிநாட்டு யோகம் ஒரு யோகம் இருக்குது, ஜெயிக்கிறேன். வெளியூர் தொழில் ஒன்று தொடங்கணும்னு பார்க்குறேன். மோட்டார் ஜனவரியில் தொடங்கு, ஓடு. வேதாரண்யம் வேளாங்கண்ணி எல்லை, வேளாங்கண்ணி. கொஞ்சம் அமைதியா இருங்க. என்னப்பா வேணும்? வயிற்றுக்குள்ள எதுவும் கோளாறு கிடக்கா? அங்கே தள்ளிடுமா? பக்கத்தில் வாடா, நீ கண்ண முடிக்காடா, நிமிந்து உட்காரடா தம்பி. இந்த நோய் உன் உயிரை எடுக்காது, கண்டமில்லாமல் காப்பாற்றித்தாரேன். நீயா பயந்து பயந்து உன் உடம்பை உருக்கிக்கிட்டு அலையுத, நீ முட்டாள். கால் வந்துட்டு வா. வரலாம். இந்தா கடனை தீர்த்து தாரேன், உழைப்புக்கு துணையாக இருந்து வருமானத்தை பெருக்கி தாரேன். வேறு என்னடா வேணும்? ஒரு பிள்ளைக்கு வேலை கிடைக்கும், பாண்டிச்சேரி ஏரியாவில் கிடைக்கும். போயிட்டு வா. கர்மசாமிக்கு குச்சனூர் ஓடிப்பா. எந்த ஊர்ப்பா? நான் கூப்பிடவே இல்லையே. அப்படியா? கும்பகோணம். கும்பகோணமா? காலைல வந்துட்டு வா. கர்மசாமிக்கு உன் கட்டுமனைகளை போய் பார்த்தேன், புரியுதா? புரியுதா? பெண்ணுடைய ஆரோக்கியத்தில் குறை இருக்கு இருக்கா? ஒரு இடம் சம்பந்தமான பிரச்சனையும் மனக்குழப்பமும் வந்து தீர்ந்துருச்சு. இப்போ சட்டப்படி அதிலிருந்து வில்லங்கத்தை தீர்த்து தரணும். உன் மகனுக்கு வேலை, வாழ்க்கை சம்பந்தமான குழப்பம் இருக்கு, சரி பண்ணி தந்தா போதும்ல? வாழ்க்கை சம்பந்தமாக குழப்பம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு என்னையா கால் விட்டுவாயா? ஒரு வாரத்தை சொன்னோம்னா நீ சண்டை போட்டுருவா, அதான் சொல்லாமல் மறைக்க. இப்போ சொல்லுங்க பாரு, இரு ஒன்று.
உன் மருமகளை பார்த்தேன். இந்த குடும்பத்தோடு ஒன்று சேர்ந்து நான் வாழ மாட்டேன். அவன் என் கூட தனியாக வரட்டும், இல்லைன்னா அந்த வாழ்க்கையை வேண்டாமுக்கா. ஆனால் நீங்கள் எந்த குற்றமும் செய்யலை. உங்களை குற்றவாளி ஆக்குதால அவளை திருத்தி தரேன். இப்படி போயிட்டு வா. கருப்பசாமிக்கு வேலூர் 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 வாங்க. வேலூர் வேலூர் மட்டும் ஆனந்தம் விளையாடும். வீட்டு பக்கத்தில் அம்மன் கோயில் யாருக்கு இருக்கு? என்ன அம்மன் இருக்கா? வா கால் வந்துட்டு வா. ஆம்பளை அண்ணாச்சி திருப்பத்தூரா? நான் வேலூர் மட்டும் நீங்கள் திருப்பத்தூர் வந்து நிற்கலாம், எனக்கு தெரியுமில்ல. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. வாடா. வாழ்க்கை என்னும் ஓடம். கல்யாணம் முடிச்சேடா தம்பி? எங்கே இருக்கா பொண்டாட்டி? அப்படியா? வாழ்க்கையை ஓட்டுறதே ஒரு பெரிய கஷ்டமான நிலை, புரியுதா? இந்த இடத்த விட்டு வெளியூருக்கு போயிடுவோமாங்கிற ஒரு சிந்தனையில் வாடிக்கிட்டு இருக்க நீ. இப்போ உன் கடனும் தரணும், தொழிலை நல்லாக்கி தரணும், அவ்வளோதானே விஷயம். கால் வந்துட்டு வா. படகுல ஒருத்தன் துடுப்போட போகிறான். துடுப்பை தொலைச்சிட்டா கைகளை வச்சாது படகை தள்ளிட்டு வந்துடுவான். படகை விட்டுட்டான், துடுப்பை வச்சு என்னையா செய்வான்? அந்த நிலைமை உனக்கு. அதனால் ஒரு இடத்துல உனக்கு பணம் கிடைக்கும், தொழிலை உருவாக்கி தரேன், கடனை திருத்தி தரேன். வேறு என்ன வேணும்? வெளியில் இந்தா வந்தாச்சு, போயிட்டு வா. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு உடல்நிலையை பற்றி மனவேதனைப்பட்டு வந்தது யாரு? யாருக்கு தோமில்ல? என்னது இது? கால் வந்துட்டு வா. வாங்க வாங்கங்க வாங்கங்க. உன்னுடைய தாத்தா கூட பிறந்தவங்க 3 பேர். என்ன? 2 ஆம்பளை 1 பொம்பளை. தெரியாது. ஆமாடா. அதில் ஒரு வகையாரா ஒரு பொம்பளைக்கு மனநோய் உண்டு. அவளை ஊரில் இருந்து அடித்து கொண்டு விட்டாங்க. அந்த ஆத்மா தான் இவன். காலில் விழுந்துட்டு வா, காப்பாற்றித்தாரேன். கரண்ட் போகுது, கரண்ட் போகுது. உன் பேர் என்ன பேருடா? லோகேஷ் குமார். என்ன படிச்சிருக்க? MBBS 1.5 வருஷம் படித்தேன். உடம்பு சரியில்லாத கண்ணை மூடு, முடிச்சு என்னையை மட்டும் பார். சரியாக்கிறேன். கால் வந்துட்டு வாடா ஆம்பளை. இவர் அவன் அடிச்சு தான் சாமி கண் பார்வை போயிடுச்சு. யார் அடித்தது? தம்பி அடிச்சு. ஆமாம், அவன் பதிலுக்கு யாரெல்லாம் அடிக்கணுங்கிற ஆத்மாவோட தானே பிறந்திருக்கு. அதான் அப்போ அடிக்கேன். வேணும் பார்வையே போயிடுச்சு. வாடா பக்கத்தில் தம்பி. இவன் மனத்தை அடக்கி தெளிவு பண்ணி தரேன், சரியா? வார புதன்கிழமை அன்னைக்கு என்னை வந்து பாருங்கள். இப்போ வர்ற புதன்கிழமை? ஆமாம். இவன் போட்டோ எல்லாம் கொண்டு வாங்க. வா பக்கத்தில். பேச்ச குறமா இன்னொரு இது சம்பளமாக இருக்குது. கடை ஒன்று வச்சு ஓடவே இல்லை. என்னது? கடை பெயிண்ட் கடை. தொழிலாக்கி தரேன். இந்த வருமானம் தரேன்ப்பா, நல்லா இருங்க. வெற்றி அடைவாய். திருப்பத்தூர் எல்லை பேருந்தும் பேருந்து. எனக்கு பஸ்ஸு வேணும், பஸ்ஸு. என் பஸ்ஸை நான் இழந்துட்டேன், அது வேணும். நீ பஸ் வச்சுருக்கியா? என்ன முண்டிக்கிட்டு வரப்பா? கால் வந்துட்டு வாங்க. ஆதவன், நீங்கள் பஸ் வச்சுருக்கீங்களா? உன் பிள்ளைங்க 2 பேரையும் ஒன்று சேர்க்கணுங்கிறதுக்காக எடுத்த முயற்சி ஒரு தடையில் இருக்குது. இந்த தடைக்கு காரணம் அவங்க பக்கத்தில் ஒரு தாழ்வான ஒரு செயல்பாடுகள் நடந்திருக்கு. அதனால் அதை மீண்டும் ஒன்று சேர்த்து வாழ வச்சுட்டு இருந்தால் போதுமில்லா. கால் வந்துட்டு வரலாம். பக்தர்கள் அமைதியாக இருங்க.
அப்படியா? என்ன ஒரு மரத்தில் வந்து குயில் போகுது, பிள்ளையார் இருக்காரான்னு கேட்கணுமா? விநாயகர் எங்கேப்பா இருக்காரு? எங்கள் வீட்டில் முன்னாடி அது பக்கத்தில் மரம் இருக்காக்கா? அம்மன் கோயில் பக்கத்தில் தான் மரம் இருக்குது. குயில் பறவைகள்லாம் வந்து அடையுத சரிண்ணா? கூப்பிட்டு தான் கேட்டேன். இப்போ உன்னுடைய பஸ்ஸை நான் வாங்கி தரக்கூடிய நேரம் வந்தாச்சு. அதுக்குரிய பணமும் அதுக்குரிய செயலையும் வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? இந்த தை மாதம் வரும்பொழுது அந்த வெற்றியோடு வந்து சேருவீங்க. பிள்ளைகளையும் கொண்டு சேர்த்து வாழ வைக்கிறேன். வெற்றி உண்டு. வாமா. வீண் குழப்பம் தேவையில்லை. தீய சக்தியை விளக்கியாச்சு. போகலாம். கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு அதே திருப்பத்தூர் எல்லை பிள்ளையின் வாழ்வை பற்றி கேட்க வந்தது. வாப்பா வாப்பா. எத்தனை மாதத்தில் பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா? கால் வந்துட்டு வா. உனக்கு பையன் இன்னொன்று பையன் இல்லை. ஆந்திராவுக்கு அடிக்கடி போகிறானா தம்பி? உன் மகன் ஆந்திராவுக்கு போவானாடா? ஹைதராபாத்துக்கு போவானா? ஓமகம் போவானா? ஓமகம் போவானா? ஓமகம் போவானா? ஹைதராபாத் ஆந்திராவுக்கு? உனக்கு காது கேட்குமா ஐயா? நான் என்ன பேசுகிறேன், நீ என்னையா நினச்சி வந்துக்கிட்டு இருக்க? கால் வந்துட்டு வாப்பா. பொறுமை வேண்டும் மகனே. வா 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 வா. எதிர்காலத்தில் உன் மகன் ஆந்திராவில் தொழில் பார்ப்பான். புரியுதா? அவனுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன். தொழிலையும் வெற்றியாக்கி தரேன். வேறு என்னடா வேணும்? இந்தா இன்னையிலிருந்து தொழில் தொடங்கும். என்னை நினச்சி தொடங்கு. எல்லாம் ஜெயிச்சு வருவேன். போயிட்டு வா. திருவாரூர். திருவாரூர் மட்டும் திருவாரூர் வாங்க. திருவாரூர் திருப்பத்தூர் வேலூர். யாரெல்லாம் வந்திருக்கீங்க? திருவாரூர் காதலே இல்லையே உலகிலே. தம்பி வா. என்ன வேணும்பா? பிள்ளைங்க எத்தனை பிள்ளைகள் இருக்கு? எத்தனை வயசாச்சு? பொம்பளை பிள்ளை 2 ஆம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணி பசங்க ஒரு பையன் படிக்க முடிச்சுன்னா ஒருத்தன் படிச்சுக்கிட்டு இருக்கான். உன் பையன் ஒருத்தன் காதல் பண்ணால் நீ என்னடா செய்வ? நல்ல இடமா இருந்தால் முடிச்சு வைக்க வேண்டியது. நல்ல இடம்தான், முடிச்சு வச்சுக்கா. ஒரு பிள்ளை வெளிநாட்டுக்கு போகும். சரியா? தொழிலை உருவாக்கி தரேன். கடன் இல்லாமல் காப்பாற்றி தரேன். இந்த அப்படி ஐஸ்வர்யமாக இருப்படா. ஓடு. கர்பதாமிக்கு நான் கூப்பிடாம நீங்கள் வந்தீங்கன்னா என்ன அர்த்தமுங்க? கர்பதாமிக்கு தஞ்சாவூர். தஞ்சாவூர் திருச்சிக்கும் தஞ்சாவூருக்கு இடையில வா ஊர். என்ன ஊர்? உனக்கு எந்த ஊர்? கால் வந்துட்டு வாங்க. உனக்கு எந்த ஊர்டா? தஞ்சாவூர் சீமையில். நான் திருவாரூரில் 18 வருஷம் இருந்திருக்கேன். நீங்கள் திருவாரூரை பற்றி என்கிட்ட பேசிய பூக்கடை பச்சார் முனியாண்டி விழாத்து கடை தெரியுமா உங்களுக்கு? அங்கே தான் நான் சாப்பிடுவேன். பின்னுங்க என்ன தேங்காய் புளியங்கொட்டை விளக்கண்ண இன்னொரு கால் வந்துட்டு வாப்பா. அவர் பக்தி பெருக்கில் பேசுறாரு. அதான் உண்மை. காலையிலே உங்களை சந்திச்சையா? முருகா வருக. என்னடா வேணும் தம்பி? கண்ண முடு. நொண்டி வீரனார் எங்கடா இருக்காரு? வீரனார் கும்பிடுவீங்களா? கடாய் வெட்ட வேண்டி இருக்கா? ஏன் செய்யலை? அப்படியா? இழிச்ச வாங்கணும் மட்டும் என்னை நினைச்சிடாத. கால் வந்துட்டு வா. வழிபாடு விட்டு உள்ள உட்காருங்க. வாரம் எப்படி வந்து காமி விட்டா கர்பதாமிக்கு வா. இந்த கால் ரெண்டும் பாதிக்கப்பட்டதுக்கு காரணம்
காலடி மண் எடுத்து செய்வனை வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு முடிவெடுத்து மனத்துக்குள்ளே ஏகப்பட்ட குழப்பம் உங்களுக்கு. சாதகப்படி போய் பார்த்தாலும் உங்களுக்கு சூனியம் வஞ்சகம் நடந்திருக்குன்னு சொல்லி தான் கிரகமும் சொல்லுது. என்ன, உங்கள் வீட்டுக்கு தெற்க போய் பார்த்தேன், பிரதானமான பெரிய மெயின் ரோடு சாலை. அந்த சாலையெல்லாம் தாண்டி பார்த்தேன், கொஞ்சம் பழைய காலத்து வயல் விலங்காடு உள்ள இடங்கள். அதையெல்லாம் தாண்டி பார்த்தேன், கொஞ்சம் நதி போல வருகின்ற ஓடையும் தாளைகளும் பூக்களும் சோலைகளும் சேர்ந்த இடங்கள். அங்கே சில தெய்வங்கள் குடியிருக்கின்ற இடம். உண்மையா? செய்வனை நடந்தது உண்மை மகனே, மாற்றித்தாரேன், வாழ வைக்கிறேன். கால் விட்டுவான். கர்மசாமிக்கு பாப்பாங்க செவ்வா எடுத்து வைக்காத, எல்லாம் பேசாம உட்காரு. இந்தா உன் கடனை தீர்த்து தாரேன், உடம்பையும் நல்லாக்குதேன், தொழிலையும் வளமாக்கி தரேன். பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை வந்து பார்க்க வேண்டும். செல்லுங்க திருவாரூர். கால் வந்துட்டு வாப்பா. போன கிழமைடா தம்பி, ஏன்டா இங்கே வந்து போயிட்டு சினிமா தேட்டர் நடத்துரு. என்னப்பா வேணும்? மனைவி மூலியமாக பிரச்சனை சார். கண்ணை முடிக்காப்பா. உண்மையை சொல்லணுமா பொய் சொல்லணுமாடா? இல்லை, உண்மையை சொல்லணும். உண்மையை சொல்லணும். பொண்டாட்டியுடைய மனநிலை பணத்தாலும் நட்பாலும் சரியில்லை. அதனால் நீ ஏமாந்து உன் வாழ்க்கை வேதனை அடைந்த நிலையில் இருக்கு. உனக்கு உண்ண உணவும் சரியான வேலையில் இல்லை. வாழவா வேண்டாமாங்கிற கேள்விக்குறி உள்ளத்தில். காலில் வந்துட்டு வா. பட்டுக்கோட்டை ஏற்றி நின்னுங்க. அப்படி நின்றுக்காங்க. அதனால் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கிடைக்கணும். அவள் போனால் போகிறா, என் பிள்ளை தெளிவாக இருக்கணும்னு கேட்குறேன். வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? இல்லை, மனம் தெரிஞ்சு என் பிள்ளைகளோட எங்களோட வந்து வாழணும். கண்டிப்பாக வரணுமாப்பா. கண்ணை முடிக்கிறாதா? நல்ல கண்ணை முடி. பௌர்ணமிக்கு முதல் அவள் போட்டாலாம் கொண்டு வா, அடிச்சு விடுதான் போ. கர்மசாமிக்கு சேலம். சேலம் வாங்க, சேலம். சேலம் வாடா கண்ணி பச்சைப்பட்ட. இல்லை, சேலத்தில் எந்த ரோடு? சால்னாபுரமா? சல்தாபுரம். 1 2 3 4 மெயின் ரோட்டில் வலது பக்கத்தில் தான் உங்கள் கிராமம். இங்கேருந்து போகலாம் சரிண்ணா. இடது பக்கத்தில் கொஞ்சம் பள்ளங்களும் வேறு கிராமமும் சேர்ந்து வரும். ஓகேவா? கால் வந்துட்டு வா. வருகவே வாடா தம்பி. என்னடா வேணும் உனக்கு? இந்த இடத்துக்கு வராங்க, ஆனால் வாங்க மாட்டேங்கிறாங்க. வந்துட்டு வந்து வித்து காட்டுறேன் பாரு. அப்படி சவால் விட்டுருக்கிய, வித்துருந்தேன் போ. வாப்பாங்க. இந்தா வரக்கூடிய வியாபாரி உங்கள்கிட்ட வந்து இடத்த வாங்கி விலை பேசி அட்வான்ஸை கொடுப்பான். இந்த கனியை அந்த இடத்துல கொண்டு போடு, ஜெயிச்சு வந்துடுவேன் போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அப்படியா? என்னடா பிரச்சனை உனக்கு? காலை பொம்பளைட்டு ஒருத்தர் பழகி இருந்தியா? அவன் என்னாச்சு? கால் விட்டுவா. உடனே நீங்கள் சீட்டு. அவன் யாரு? நீ அண்ணன் இவன் தம்பியா? அண்ணன் இவன் தம்பி. ஓ அப்படி வரல. வாங்க. கொஞ்சம் பணங்கள்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சா? அதெல்லாம் வீட்டியாச்சா? ஒரு இடத்துல போன பணம் கிடைக்கவே செய்யாது, அதை விட்டுரு சரியா? ஏற்கனவே ஒரு பொம்பளையால் கொஞ்சம் மனம் பாதிக்கப்பட்டு வேதனை அடைஞ்சிருக்கு, அதெல்லாம் தீர்த்து தாரேன். என்ன கல்யாண சம்பந்தமான மனக்குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்குடா? என்ன புரியுதா புரியலையா? புரியுதா புரியலையா? மாரியம்மான்னு ஒரு தாய் வராள, எங்கடா இருக்கா? ஊரில் இருக்கு சார். இருக்காளா? ஆமாம். பெரிய அண்ணன் ஒரு சாமி வராரு, அவர் எங்கடா இருக்காரு? துப்பாக்கியெல்லாம் வச்சுருக்காராடா? கால் வந்துட்டுவாங்க. ஆனாத செல்வத்தரம்பயர்கள் தற்சூட. பாப்பா உனக்கு இப்போ கல்யாணம் நடக்கணும். நீ செலக்ஷன் பண்ணியா நான் செலக்ஷன் பண்ணட்டுமா? நீங்களே பண்ணுங்க சார். ஏய், கல்யாணம் நீ முடிக்கணுமா அவன் முடிக்கணுமா? நீ என்னல வயதிருக்க? உன் ஸ்தானத்தில் தானே நான் இருந்து பேசுகிறேன். அப்பாவும் நீ அண்ணனும் நீ. இப்போ அப்பாவுனா அண்ணனும்னா தாத்தாவுனா குருவுனா நீ செலக்ட் பண்ணி நான் செலக்ட் பண்ணணுமா? நீ பண்ணது வேண்டாம் இல்லை? இந்தா நல்ல பிள்ளையாக கொண்டு வந்து சேர்க்குறேன். நீ வந்தது காசுக்கு வருவா,
நான் தருது உனக்கு வாழ வைக்க வருவா. இப்படி வெற்றியாகுதேன். தை பிறந்தா வழி பிறக்கும். ஆனந்தப்படு. நல்லா இரு மகனே. பௌர்ணமிக்கு 3 நாள் உன் போட்டா ஜாதகம் ஜெராக்ஸெல்லாம் கொண்டு வா. ஓடிப்போ. கருப்பசாமிக்கு யாரையும் கூட்டு ஓடிப்பிடாத. கருப்பசாமிக்கு ராசிபுரம், சேலம் ராசிபுரம் காலில் வந்துட்டு வாங்கப்பா. இல்லை தம்பி உடையறான் டிஷர்ட்டு. எனக்கு ஒரு சட்டை இட்டு வாடகை டிஷர்ட் தான். இல்லை அப்படி விட்டு வெளியில் அப்படி வெளியில் வரும். உன் தொழிலை சரியாமல் பார்க்குறேன். பிள்ளைங்களுக்கு நல்ல வழி காட்டுறேன். வேறு என்ன வேணும்? நல்ல வரனை உருவாக்கி உன் வீட்டில் வந்து அபிஷேக ஆராதனை பண்ணி வெற்றியாக்கி தரேன்டா. இந்தா பக்கத்தில் வா. இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வா. என்னையை மட்டும் மறந்துடுறேன்னா இந்த குபேர சம்பத்துடன் இருப்பாய், வெற்றி அடைவாய். கடந்து தாச்சு போய்ட்டு வா. கருப்பசாமிக்கு ராசிபுரம் கால் வந்துட்டு வா. முத்துக்கு முத்தாக கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? 2 பேருங்க ஐயா, ஒரு பொண்ணு. 3 பேருங்க ஐயா. இன்னொரு ஒற்றுமையாக இருக்கீங்களா? ஒற்றுமையாக இருக்குங்க ஐயா. கேள்விப்பட்டியோ ஒற்றுமையை பற்றி? இல்லை ஒற்றுமையாக இருக்குங்க ஐயா. சரி இப்போ என்ன செய்யணும் உனக்கு? ஐயா பையன் டாக்டர் படிக்கிறது 2 வருஷம் படிக்கிற சீட்டு கிடைக்குங்க ஐயா. சீட்டு கிடைக்கும். கண்ண முடியல. போன இடத்துக்கு கீழே வைடா. உண்டாட்டி வழி கீழே. அதான் கீழே கீழே இல்லைங்க. சரி சரி. கண்ண முடா. நிமிந்துரு. என்னைய மட்டும் நினச்சிக்கா. பணம் கொடுத்து வாங்கிறதுக்கு ஒரு இடத்துல பேசினேன். ஆமாம் அது நடக்காது. ஃப்ரீயாகவே சீட்டை தரேன். இப்படி வெற்றி உண்டு. என் பேரை வச்சுக்கா. ஜெயிச்சுக்கா. போ ஓடிப்போ. கருப்பசாமிக்கு திருநெல்வேலி. திருநெல்வேலியில் வள்ளியூர் அந்த ஊர் இந்த ஊர்லாம் வரக்கூடாது. திருநெல்வேலி மட்டும். எந்த ஊர் உனக்கு? இடைகால் பாப்பாங்குளம் இடைகால். அது திருநெல்வேலியில் தாய் போய் உட்காரு. திருநெல்வேலி சுத்தமல்லி. அடுத்த உத்தரவு திருநெல்வேலி தச்சநல்லூர் பக்கம். யாரு? தச்சநல்லூர் பக்கம் நிற்கீங்களா? வந்து முன்னாள் நின்றுப்பா. வாங்க. சரி நிற்க சொல்லு. தாத்தா தரேன். தாத்தா ராஜா தாத்தா நின்னுங்க. தாத்தா நீ கால் வந்துட்டு வாமா. ராஜா தாத்தா கள்ளக்குண்டி எரியப்புறியா? எரிப்பையா உள்ள கண்ண முடியுமா? உடம்பெல்லாம் ஒரு நடுக்கமும் திடீர்னு ஒரு சக்தி வந்து அமுக்குவது போன்ற பிரேமையும் இருக்கு. நீங்க இருந்தால் போதுங்களா? இந்த அப்படி குடி. இன்னும் இருந்து நோய் இல்லாமல் வாடுவேன். சுபிட்சமான உடம்பு ஆயிரும். ஆறுதலோடு இருப்பேன். வெளிநாட்டுக்கு புறப்படு. லட்சமாக பணம் கொண்டு வா. இந்தா நல்லாரு. தேய்ச்சி குளிச்சுக்கா. இதை வச்சு கும்பிட்டுக்கா. பணம் வந்தாச்சு. ஓடிப்போ. கருப்பசாமிக்கு தாத்தா தச்சநல்லூர் காலில் வந்துட்டு வருவியா? சொல்ல மாட்டேன். இன்னும் சொல்ல மாட்டேன். சாமி எங்கே இருக்காரு? பார்த்தியா? நான் சொன்னோம்ல காலில் வந்துட்டு வரலாம். தாத்தா பொண்டாட்டி இருந்தாலும் துணைவி இருக்கு. வேற என்ன வேணுண்ணே? பாப்பாவை கணவனோட சேரணும். வீட்டுக்கு நல்ல கண்ணை முழுங்க. நான் பார்க்குறேன் அவளை. அவன் ஒரு வில்லங்கம் பிடிச்ச பையன். அவனுடைய மரத்தை பக்குவப்படுத்தி ஒன்று சேர்த்து தந்தால் போதும்ல. காலில் வந்துட்டு வரலாம். திருநெல்வேலி பேட்டை ஏரியாரு. பேட்டை ஏரியா. மனைவிக்கு ஆரோக்கியம் தாரேன். பழைய பொம்பளைக்கும் நல்லா ஆக்கி தாரேன். வெற்றி உண்டு. குலதெய்வம் பார வைக்கிறேன். கால் வந்துட்டு வா பேட்டைக்காரி. புதுப்பேட்டையா பழைய பேட்டையா? கால் வந்துட்டு வா.
வீட்டுக்காரங்க அவர் வேணுமா வேண்டாமா? வேணும். நான் இன்னும் வேண்டான்னு முடிவு பண்ணேன். ஆனால் அவர் முடிவுக்கு வந்துட்டார். காலைல வந்துட்டோம். போயிட்டு மகள் நீ உட்காரு அக்கா. ஏன் பெரிய பொம்பளை பேசாமல் உட்காரு. உனக்கு பிடிக்கலன்னா ஒரு வக்கீலை பாரு. எழுதி முடிச்சுட்டு நீ வேற நான் வேற ஆகிடுவோம். அதுக்காக வந்து சண்டை போட்டுக்கிட்டு சல்லியம் போட்டுட்டு உன் கூட நம்மளால் சாதிக்க முடியாது தாய் அப்படின்னு அவன் மனசு சொல்லிட்டு. புரியுதா? உன்கிட்ட சொல்கிறது நீ வேணும், நீ வேணும். செட்டில்மெண்ட் கேட்டுறதில்ல. காலில் வந்துட்டு வா. சேர்த்து வச்சுருவோமா? நமக்கு சேர்த்து புரியல. நம்ம வாழ்ற அவளுக்கு தானே தெரியும். பக்கத்தில் வா. 3 மாத காலம் அவகாசம் இருக்குது. இப்போ எந்த முடிவு எடுத்தாலும் ஒன்று சேராது. பொறுமையாக இரு. 3 மாதம்னா மார்கழி தை மாசி, அது வரை நிதானமாறு. அவனையே கொண்டு வந்து உன்னை கூப்பிட வைக்கிறேன். போ. படிச்சு வேலை கவர்மெண்ட் கிடைக்கும். வெற்றி ஆயிடுவேன். போய்ட்டு வா. கர்மசாமிக்கு திருநெல்வேலி எல்லை தெற்கு பகுதி முக்கூடல். முக்கூடல் தெற்கு பகுதி. முக்கூடலா அடைச்சாணியா? ஆ கால் வந்துட்டு வா. கரெக்டு. உனக்கு எந்த ஊர்னா? மூலச்சி. அது முக்கூடல் பக்கம் இல்லையா? ஓஹோ ஓஹோ. கஜபோஜம் பெருமாள் கோயில் இருக்க உங்கள் ஊர் தானே? ஒரு குளத்துக்கரையில் பெரிய கோயில், நதிக்கரையில் யானைக்கு மோட்சம் கொடுத்த இடம். கஜேந்திர பெருமாள். கால விட்டு வா. முடிச்சிடும் மணியத்தின. என்னடா வேணும்? கேட்ட வரத்தை கொடுன்னு சொல்லியாச்சு சாமி. என்ன வேணும்? கண்ண மூடு. அப்பப்போ இடுப்பு முன்பகுதி தொப்புள் பகுதியில் வலியும் கடுப்பு இருக்கா? இதனால் இரவில் தூங்க முடியாத மன உளைச்சல் இருக்குது. ஏதோ ஒரு தீய சக்தி நம்மளை தொற்றுக்கும்னு கற்பனை பண்ணுத. அப்படி ஒன்றும் இல்லை. முடிச்சாச்சு. போ. இனி நல்லா ஆயிடுவேன். ஓடு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு செங்குளம் பக்கம் இடைகால். செங்குளம் எல்லை இடைகால். செங்குளம் இருக்காங்க. கபாலிப்பாறை இடைகால். கபாலிப்பாறை இடைகால். சரியாமா? மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்க. ஒரு பாலிடெக்னிக்கல் ஸ்கூல் இருக்கா? முன்னால் வாங்க. மெயின் ரோட்டில் ஸ்கூல் இருக்கா? மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். நில்லு நில்லு நில்லு. நீ முட்டாள். உன்னை நிரூபிச்சு காட்டுறேன். வா நில்லு. அது யாரு? அது யாருமா இடையாரு? எப்படி கூட்டி போகணும்? சிவஞானபுரம் பாப்பாங்குளம் மெயின் ரோட்டில் போனோம்னா இடது பக்கத்தில் ஒரு பாலிடெக்னிக்கல் ஸ்கூல் இருக்குல்ல. உனக்கு எந்த ஊருமா? கால் வந்துட்டு வாங்க 2 பேரும். யாருடா தம்பி? உன் குடும்பத்தில் முன்னால் சாமி ஆடினது யாருடா? என்னடா சாமி ஆடினாரு? ஐயா நாராயணர் ஆடினாரா? இப்போ உங்களுக்கு யாருக்கா வருதாடா? வந்துக்கிட்டு இருக்கா?